Taste the Daily. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதற்கு வருத்தம் தெரிவித்ததால் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 70% கீழ் தேர்ச்சி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சியர் தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அமைப்பின் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சனிக்கிழமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் 70%க்கும் குறைவாக தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் அதில் பங்கேற்றார்கள். அப்போது ஆட்சியர் அவர்கள் ஆசிரியர்களை ஒருமையில் பேசியதாகவும் சில தகாத வார்த்தைகளை பேசியதாகவும் இதை ஜாக்டோ ஜியோன் மாவட்ட ஜாக்டோ ஜியோனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். மாவட்டத்தை முதல்நிலை மாவட்டமாக கொண்டு வருவதற்கான ஒரு நோக்கத்தில் தான் சில கடுமையான வார்த்தைகளை பேசியதாக அவர் சொன்னார். இனி வருங்காலத்தில் அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பிரயோகிக்க மாட்டேன் என்றும் அதற்கு அந்த செயலுக்காக அவர் தன்னை வருந்துவதாக அவர் அறிவித்துள்ளார். இதற்காக நாமல் ஒரு ஆரணி அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி செயலாளராக அசோக்குமார் துணையுடன் முறைகேட்டில் ஈடுபடுவதை கண்டித்து அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பனையூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக அதிமுகவின் அஞ்சலி குப்புசாமியும் துணைத் தலைவராக திமுகவை சேர்ந்த வசந்தி ராதாகிருஷ்ணனும் ஊராட்சி செயலாளராக அசோக்குமாரும் உள்ளனர். இந்நிலையில் துணைத் தலைவர் வசந்தி அசோக்குமாரின் துணையோடு முறைகேட்டில் ஈடுபடுவதோடு அத்துமீறி பேசுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது குறித்து விசாரிக்க வந்த வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் ஊராட்சி மன்ற தலைவரை ஒருமையில் பேசி மிரட்டி கையெழுத்து வாங்க முயற்சித்ததை கண்டித்து அஞ்சலி குப்புசாமி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்கோவில் நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த வெள்ளக்கோயிலில் அமராவதி ஆற்றில் நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் கிணற்றுக்கு அருகே மூலனூர் பேரூராட்சி புதிதாக கிணறு வெட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் சார்பாக மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் கிணறு அமைக்கும் பணி துவக்கப்பட்டதை கண்டித்து வெள்ளக்கோவில் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது சம்பந்தமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரதத்தில் ஈடுபட போவதாக ஒன்றிய குழு பெருந்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆதி திராவிடர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வருவாய்த்துறை அதிகாரிகளை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருங்காபுரி மினிக்கியூரில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இது குறித்து உத்தரவிட்ட நீதிமன்றம் 4 மாத காலத்திற்குள் தகுதி மற்றும் சட்டத்தின்படி இறுதி உத்தரவை அனுப்புமாறு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இது குறித்து அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் அப்பகுதியில் தனிநபர் ஒருவரின் நிலத்திற்கு நில அளவீடு செய்ய வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். 64 சென்ட் பட்டா போடுறதுக்கு ஆரை தான் பண்ணிருக்காரு. இந்த ஆரை இங்க இருக்க கூடாது. இந்த ஆரை இருந்தா எங்க சமூகத்தை அழிச்சிருவார். சாதி பிரச்சனை உண்டாகுது. இந்த ஆரை போனதாவே வீட்டை அடிக்கிறேன்னு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 31,20,000 ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட 2 திட்டங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். புதிதாக கட்டப்பட்ட பேவர் பிளாக் சாலை மற்றும் கழிவுநீர் வாறுகால் ஆகியவற்றை தன் சட்டமன்ற தொகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாளைய தினம் சுபமுகூர்த்த நாள் என்பதாலும் வார இறுதி நாளான ஞாயிறு விடுமுறை என்பதாலும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்வோரின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. இவ்வாறு செல்லும் பொதுமக்கள் அதிகளவு கார்களை மட்டும் பயன்படுத்தி செல்வதால் செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொரோனாவால் நிறுத்தப்பட்ட நெய்வேலி புத்தக கண்காட்சி 4 ஆண்டுகளுக்கு பின் இன்று கோலாகலமாக தொடங்கியது. நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் சார்பில் வருடந்தோறும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட புத்தக கண்காட்சி கடந்த 4 வருடங்களாக நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் இன்று மீண்டும் புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கி அடுத்த 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் 160 பதிப்பகத்தைச் சேர்ந்த 170 விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 10,000த்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட சிக்கஹள்ளி கிராமத்தில் உள்ள கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் கரும்பு பயிர்களை மிதித்து சேதப்படுத்தி உள்ளது. இதனால் வேதனையில் உள்ள விவசாயிகள் இதற்கு வனத்துறையினர் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், யானைகள் கரும்பு தோட்டத்திற்குள் நுழைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்மாற்றி பழுது ஏற்பட்டதை அடுத்து அதனை சீரமைக்காமல் விடியா அரசு அலட்சியமாக இருப்பதாக கூறி விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஜெயங்கொண்டம் அருகில் உள்ள கல்லாத்தூர் கிராமத்தில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருவதாகவும், குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டு வருவதாகவும் கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். விடியா ஆட்சியில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் மக்கள் வேதனையடைந்து வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் SS முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு சொந்தமான கோவிலை தனிநபர் தனக்கு சொந்தமானது என்று கூறுவதாகவும், இதனால் தாங்களால் திருவிழா கொண்டாட முடியாமல் போனதாகவும் கூறி பொதுமக்கள் வளையாங்குளம் பகுதியில் திடீர் சாலை மறியல் செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே குசவன்குண்டு கிராமத்தில் உள்ள கோவிலை விடியா திமுக ஒன்றிய துணை செயலாளர் வீரண்ணன் குடும்பத்தினர் ராஜம்மாள் என்பவரை ஏமாற்றி கோவிலை தங்கள் பெயருக்கு மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக கோவில் திருவிழா நடத்த முடியாமல் போனதாகவும் கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் திமுகவினரின் அட்டகாசம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மிகவும் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் உயிர் பலியாகும் வாய்ப்பிருப்பதால் அவற்றை சீர் செய்து தர வேண்டுமென விடியா அரசின் மின்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி காந்தி நகரில் ஏராளமான வீடுகள் உள்ள நிலையில் தெருக்களில் உள்ள மின்கம்பங்களில் இருந்து செல்லும் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்வதாகவும், அதனால் அந்த வழியாக வாகனங்கள் செல்லும் போது மின்கம்பிகள் மீது உரசி உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றஞ்சாட்டிய அப்பகுதி மக்கள் தனிநபர்கள் அதற்கு இடையூறாக இருப்பதாகவும், அவர்களுக்கு பயந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் குறை கூறினர். Taste the Daily.